ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பல தடங்களை மீறி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். பட் போகவே முடியல. இன்றைக்கி தான் அந்த அருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆமாங்க, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஒரு வேண்டுதல் மனசில் வச்சுருந்தா அது சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடுச்சு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம், அப்படியே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பொதுவாக சென்னை டு திருச்செந்தூர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவோம் அடிக்கடிக்கு. பட் இப்போ என்னால் முடியல, பேக் பெயின் இருக்கிறதுனால. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக என்ன வழி இருக்குன்னு பார்க்குறப்போ ட்ரெயின் ஜேர்னி பெஸ்ட் அப்படின்னு யோசித்தேன். பட் திருச்செந்தூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் 16 ஹவர்ஸும் என்னமோ வருது. அவ்வளோ லாங் ஹவர்ஸும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கு பதிலாக சென்னை டு திருநெல்வேலி நம்ம வந்தே பாரத்தில் போயிட்டு திருநெல்வேலி டு நம்மளுக்கு திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், மேக்ஸிமமில் 1 ஹவர் தான் அந்த நமக்கு ட்ராவல் வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு கார் புக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே பாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவான் குட்டி, நான் ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போகிறோம். ரேவந்துக்கு இப்போது முக்கியமான டெஸ்ட் போயிட்டுருக்கு, ஸ்கூல் டியூஷன் இருக்குது. ஸோ அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால ஒரு கேர்டேக்கர் வச்சுருக்கோங்க, ஒரு 2 நாள் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அவங்க அழகாக பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளோட ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 மணி நினைக்கிறேன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் எக்மோர் ஸ்டேஷனுக்கு. ஸோ சாப்பாடுலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். புளி சாதம் பண்ணிட்டேன், வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு விவான் குட்டிக்கு பருப்பு சாதம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நெய் போட்டு பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்பவுமே அவனுக்கு சத்து மாவு தான் கொடுப்பாங்க. சத்து மாவு களி ஃபார்மில் நல்லா கையில் எடுத்து ஊட்டுற மாதிரி நல்லா கட்டியாக கொடுப்பேன். கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு நல்லாவே தாங்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டியாச்சு, அவனையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ரெடி ஆகணும். அதே மாதிரி மற்றபடி கொஞ்சம் பேக்கிங்லாம் முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. முருகரை பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எப்படி திருப்பதிக்கு போனால் திருப்பம் கொடுக்குமோ, திருச்செந்தூருக்கு போனாலும் திருப்பம் வருவாங்க. பார்க்கலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைக்கலாம். நம்ம கோயிலில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்டையராக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் விவான் குட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் கூப்பிட்டு போக போகிறேன். அவனோட அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் ஃபன்னாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ என் வரையும் பாருங்கள். நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறீங்க திருச்செந்தூருக்கு அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அக்ரோ பிராண்டில் நம்மளுக்கு சில குக்குவேர்ஸ் ரெவ்யூ காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனடைஸ்டு குக்குவேர்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 mm திக்கோட இந்த ஹண்டி வருது. அப்புறம் தட்கா பேன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடாய் இருக்குது. ஸோ இந்த 3 குக்குவேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அனடைஸ் குக்குவேர்ஸ் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற டவுட் இருக்கும். அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கப்போ செம்ம உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கனமாக இருக்குது. அந்த மூடியாக இருக்கட்டும், இல்லை கீழே பாட்டமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பிரியாணிலாம் பண்ணுறப்போ இந்த ஹண்டி ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் பிரியாணி பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸுங்க. 3 mm திக்னஸோட வருது. ஸோ தாராளமாக நீங்கள் பிரியாணிஸ் கரீஸ்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்மளுக்கு கடாய் வித் கிளாஸ் லிட்டோட வருது. ஸோ மெயினான விஷயமே இந்த ஹேண்டில்ஸ் ரொம்ப உங்களுக்கு கூல் டச் கொடுக்கும். ஸோ சூடாகாது. ஸோ நீங்கள் துணி இல்லாமல் அழகாக எடுத்து கீழே வச்சிடலாம். நீங்கள் என்ன தான் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ் சூடாகாது. அதே மாதிரி தட்கா பானம் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கறதுனால கீழே ப்ளேஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அழகாக தாளிச்சிட்டு கீழே வைக்கிறப்போ அந்த ஒரு வளைவு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும். ஸோ நான் இப்போ காரக்குழம்பு இதில் வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். கீழே அடியெல்லாம் பிடிக்காது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய விதமான பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. நான் அதையும் போக அடுத்த வ்ளாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக குழம்பு கொதிக்குது உள்ள. நான் சைடில் அந்த ஹேண்டில்ஸ் பிடிக்கிறேன் பாருங்கள், சூடாக ஏரில். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தட்கா பேன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு மாதிரி அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்களே, இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் இது கேஸ் மேலேயும் அழகாக கீழே கொட்டாமல் அந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தட்கா அதாவது நீங்கள் தாளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளோர் மேலே, அதாவது அந்த கவுண்டர் டாப் இருக்கும் இல்லையா, அது மேலேயும் நீங்கள் அழகாக இதை ஸ்டாண்ட் பண்ணி. அதே மாதிரி ஹீட் அப்சார்ப்ஷனும் ஈவனாக இருக்குது. டக்குன்னு ஆயிடுது. ஸோ நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் கிளம்பிட்டோம் பெக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரேவந்த் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ நான் விவான் அண்ட் ஹஸ்பண்ட் 3 பேர் தான் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு 40 மினிட்ஸ் அவங்க போய் சேரத்துக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். குழந்தை வச்சிருக்கோம், லாஸ்ட் மினிட் ரஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. எப்போவுமே வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 1 தான் நிற்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கர் அந்த ஒரு கேட்டகரியில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் கிட்ட வருது, சென்னை டு திருநெல்வேலிக்கு. இல்லை அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு
இருக்குன்றது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இந்த கோச்சுக்கு நேராக நம்ம உட்காந்துட்டோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதாவது ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம அந்த ட்ரெயினில் போய். ஸோ விவான்குட்டிக்கு நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் உள்ளே வந்து இப்போ வாங்க சொல்லி கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு சீட்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தத்கல்ல புக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட்ல. ஸோ ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு ஒன்று வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒன்று வந்து எங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருந்தது. பட் லாஸ்ட்டில் 2 பேருக்குமே பக்கத்தில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப வந்து பெரிய விஷயம், காட்ஸ் கிரேட்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜன்னலை பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு குழந்தைங்க வேடிக்கை காமிச்சிட்டே வரலாம். இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது, என் விமானுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போன உடனே வாட்டர் பாட்டில், நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ், தமிழ் வேணும் தமிழ். ஸோ அந்த மாதிரி 2 வேணாலும் கொடுக்குறாங்க. அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எத்தனை பேசஞ்சர்ஸோ அத்தனை வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. விவான்குட்டி ஜன்னலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஷார்ப்பாக டைமுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ 250க்கு எடுக்கிறேன், 250க்கு எடுத்துட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்த காஃபி, சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ பாப்பா வச்சுட்ருக்கோனால எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து காஃபி. போய் உட்காந்து செட்டில் ஆன உடனே எடுத்தாச்சு ஃப்ளாஸ்க்கு. ஹஸ்பண்டு இப்போவே வா அப்படின்னாரு. இப்போவே தான் அப்படின்ட்டு எடுத்து 2 பேருமே வந்து சூப்பரான வீட்டு ஃபில்டர் காஃபி நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோம். அங்கேயும் காஃபி டீ கொடுக்குறாங்க, எல்லாமே பவுடர். ஸோ அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா பால், சக்கரை, காஃபி தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு காஃபி மாதிரி வராதில்ல. ஸோ அந்த அழகான அந்த விண்டோவை பார்த்துக்கிட்டே நாங்கள் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு விமானக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் ஊட்டுவார். அவர் ஊட்டினா தான் ஃபுல்லாக சாப்பிடுவான். அவன் அப்பா பையன். அதான் நீங்களே பார்த்துக்கங்கப்பா உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி அந்த சேரை ரொட்டேட் பண்ணி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம் விமானக்குட்டிக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, தட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளி சாதம் மணக்க புளியம்பொடி வீட்டில் பண்ணதுங்க. வேர்க்கடலாம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு அவ்வளோ மனமாக இருந்தது. ஸோ என்ன தான் நம்ம வெளில சாப்பிட்டா வீட்டு சாப்பாடு மாதிரி வராது இல்லையா. ஸோ அதனால் வாழைக்காய் பொரியல் வந்து இந்த தவா ஃப்ரை பண்ணி வத்தெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு வந்து ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம் இல்லை. போட முடியாதா? நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு மனசுக்கு பிடிச்ச மனிதர்களோட பிடிச்ச சாப்பாடு, டீ, காஃபிலாம் வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஜேர்னி பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம்னால. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முருகருக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக திருச்செந்தூரில் முருகரை போய் பார்க்க முடியாதாம், அவரை மனசு வச்சா தான் பார்க்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பல தடங்கள் உங்களுக்கு வரும். அதை மீறி போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன திருப்பங்கள் வருதுன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட வேண்டுதல் ஸோ அது நிறைவேறிடுச்சு. அது என்ன வேண்டுதல், என்ன நிறைவேறுச்சுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு போகிறப்போ இந்த வந்தே பாரத்தில் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் லஞ்ச் கிடையாது. நீங்கள் லஞ்சை ஒன்று சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜூஸ், காஃபி டீக்கான அந்த ஒரு பவுடர் போட்ட சாஷே, அப்புறம் ஒரு உங்களுக்கு போண்டா, அதிரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடலைப்பருப்பி. ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி லஞ்ச் உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயினில் இந்த டைமுக்கு கிடையாது. அதனால தான் நல்ல வேலை நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது இவங்க லஞ்சு கொடுப்பாங்க தான் நினச்சோம். பட் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வந்து ஒரு தொல்லை இல்லாமல் போச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறச்சு இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த கோச்சுக்கும் நார்மல் வந்து உங்களுக்கு சேர் கார் கோச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லெக் ஸ்பேஸ். ஸோ விமான் கூட நின்றுட்டுருக்கான் பாருங்கள். நம்ம உட்காந்துருக்க இடத்துலேருந்து நம்மளோட கால் நீட்டுற இடம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ அங்கே கொடுக்குற ஃபுட்டு இங்கே கொடுக்குற ஃபுட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து காஸ்ட் அதிகம்ன்றதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த புஷ் பேக் இருக்குல்லையே அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா தூங்கிட்டே வந்தாங்க. நானும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா காஃபிக்கு வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து ஒரு கப்பில் கொடுப்பாங்க. ஸோ தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காஃபி வந்துடும். ஏன்னா இந்த சாஷில் மில்க் பவுடர், காஃபி பவுடர், சுகர் எல்லாம் கலந்து இருக்கும். சுட சுட தண்ணி கொடுப்பாங்க. இதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா காஃபி ரெடி ஆகிடும். என்ன தான் இன்ஸ்டன்ட் காஃபி இருந்தாலும் நம்மளோட காஃபி மாதிரி வராது நம்ம நினைப்போம் இல்லையா. பட் இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுங்க. ஸோ தாராளமாக குடிக்கலாம். ஸோ காஃபி லவர்ஸாக இருக்கீங்கன்னா காஃபியும் கொடுக்குறாங்க, டீ லவர்ஸ்க்கு டீயும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து சூப் வந்து கொடுக்குறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா பவுடர் ஒரு சாஷே மாதிரி கொடுப்பாங்க, சுடு தண்ணி கொடுப்பாங்க, கட் பண்ணி நீங்கள் வந்து பிரெட் ஸ்டிக் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம். சூப் உண்மையில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபுட்டுனாலும் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஓகேவாக தான்
தான் இருக்குது. பட் ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ரியல் ஃபுட்டுக்கும் பேக்கட் ஃபுட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் போட்டுட்டு இதில் சுடு தண்ணி போட்டு கொடுத்துட்றாங்க. சைடில் ப்ரெட்டுக்கும் பட்டருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பெயின், அந்த ஹியூமன் டெயில் போனில் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம், உட்கார முடியாது. ஸோ உட்காந்து டக்குனு எந்திரிக்க முடியாது. ஸோ டோனட் பில்லோ யூஸ் பண்ணி நம்ம உட்காந்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம். அண்ட் நைட் வந்து டின்னரை கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி, இட்லி, பன்னீர் கிரேவி, அப்புறம் சாம்பார், அப்புறம் வடகறி கொடுத்துட்டாங்க. வெஜ் ஆப்ஷனும் இருக்குது, நான்வெஜ் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் வெஜ் சூஸ் பண்ணோம். ஸோ வடகறி சூப்பராக இருந்தது. அண்ட் வித்துக்கு வந்து உங்களுக்கு டெசர்ட் மாதிரி பாயசமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி கர்ட் வந்து உங்களுக்கு பாக்ஸை கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஸ்டேஷனும் வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக கரெக்டாக 110 கிலோமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டான் அந்த ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ ஆன் டைமுங்க ட்ரெயின். ஸோ நம்ம திருநெல்வேலியில் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து இங்கே ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அந்த ரூமுக்கு நம்ம செக்இன் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த டைமில் வந்து நம்ம திருச்செந்தூருக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியே வந்து ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes தூரத்தில் தான் அந்த ரூம் கிடச்சிது. அது மாதிரி நம்மளுக்கு கிடச்ச கேப் டிரைவரும் ரொம்ப தங்கமான மனிதர். ஸோ அவர்கிட்டயே பேசிட்டோம். அதாவது அவரை வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தார் ஸ்டேஷனில். ஸோ அவர்கிட்டயே பேசிவிட்டு நாளைக்கு காலை திருச்செந்தூர் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புக் பண்ணியாச்சு. ஸோ விவான் குட்டியை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரப்பவே வந்து ஒரு பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வச்சு 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும். ஒரே சேட்டை. விவான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவான். ஸோ அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஃபோன் கொடுக்குறது நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக பால் ஒன்று கொண்டு வந்துட்டு நம்ம பாட்டு விளையாடிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து டைம் காலையில் உங்களுக்கு ஒரு 7:30 இருக்குங்க. நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் தான் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடல, கோயிலை முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். விவான் குட்டிக்கு பால் கொடுத்துட்டேன். ஸோ தரிசனம் முடிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பழம் வந்து கையில் வச்சுருந்தேன், வாழைப்பழம். ஸோ ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கலான்ட்டு ஸோ நம்ம வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம். பார்க்குறப்ப அவ்வளோ வந்து எனக்கு மெய் சிலிர்க்க வச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போகிறப்போ அவ்வளோ சாதாரணமாக போகவே முடியாதுங்க, அப்பன் அருள் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளம்பியாச்சு. அழகாக வந்து எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் வந்து மேல் சட்டை போடக்கூடாது, கைட்டிட்டு தான் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனாக கிளம்பியாச்சு. எப்போ பார்த்தாலும் டாய் கேட்டே இருப்பான். ஸோ அங்கே தான் டாய் பார்த்துட்டா ஓடுறான் பாருங்கள். சரின்ட்டு அவனுக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்து இப்போ கோவிலுக்குள்ளே போகிறவங்க இங்கே வந்து இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபோன் அலௌட் கிடையாது. இங்கே வந்து நைட்டே ஸ்டே பண்ணுறாங்க. வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த கிணத்துல தண்ணியில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் கடலில் குளிச்சுட்டு அப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா. இப்போ தரிசனம் முடிச்சு வந்தாச்சுங்க. ஹெவி ரஷ்ஷு, பயங்கர கூட்டம். லைனில் இருந்து விவானுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு முருகனை பார்க்குறதுன்றது உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஃபீல். கஷ்டப்பட்டு தான் நம்ம கடவுளை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு வேர்த்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஸோ சூப்பராக தரிசனம் முடிஞ்சதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி வெளியில் வந்தவுடனே நம்மளுக்கு வந்து முருகர் மயில் வடிவில் வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு. ஸோ சூப்பராக அந்த மரத்தில் உட்காந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருந்தார். செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோ தரிசனம் முடிச்சு நான் திருப்பி ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்னிங் வந்து நம்மளுக்கு ஒரு 4:30-5 மணி இருக்கும் டைம். இப்போது திருப்பி நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். அதே வந்தே பாரத்தில் மார்னிங் 6 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் புக் பண்ணாமல் நார்மல் சேர் காரில் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு புக் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிவைனாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஜேர்னி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.